மத்திய கிழக்கு போர் ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையை எட்டியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் மிக நெருங்கிய நண்பரான பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சையத் அசீம் முனீர் நேற்று திடீரென ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் தரையிறங்கினார். கையில் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்தனுப்பிய ஒரு ரகசிய செய்தியுடன். ஈரானின் அணு மையங்களை அழிக்கவும் எண்ணெய் வளங்களை கைப்பற்றவும் கனவு கண்ட அமெரிக்கா இப்போது போரிலிருந்து தப்பிக்க வழி தேடுகிறதா? ஹோர்மூஸ் நீரிணையில் அமெரிக்காவை திணறடித்த சீனாவின் ரகசிய காய் நகர்த்தல்கள் என்ன? வல்லரசு அமெரிக்காவின் அதிர்ச்சி தோல்வி முழுமையாக பார்க்கலாம். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் ட்ரம்பின் மீது கொண்ட அளவற்ற அன்பிற்காக ஏற்கனவே விமர்சிக்கப்பட்டவர். ட்ரம்புக்கு நோபல் பரிசு தர வேண்டும் என்று சொன்னவர் அவர். இப்போது அவரே ட்ரம்பின் அதிகாரப்பூர்வமற்ற தூதுவராக செயல்பட்டு வருகிறார். நேற்று தெஹ்ரான் சென்ற அவரை ஈரான் மரியாதையுடன் வரவேற்றது. ட்ரம்ப் கொடுத்தனுப்பிய செய்தியை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்சி ஏற்றுக்கொண்டார். இந்த பயணத்தின் ஒரே நோக்கம் அமெரிக்கா ஈரான் இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்குவதுதான். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை சந்தித்த அசீம் முனீர் வாஷிங்டனிடமிருந்து கொண்டு வந்த மிக முக்கியமான செய்தியை பகிர்ந்துள்ளார். பாகிஸ்தானில் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பிறகு இரு நாடுகளும் நேரடியாக பேசிக்கொள்ளாத நிலையில் பாகிஸ்தான் ஒரு தொடர்பு பாலமாக செயல்பட்டு வருகிறது. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் இஸ்லாமாபாத்தில் நடத்துவதற்கான இறுதிக்கட்ட முயற்சிகளில் பாகிஸ்தான் ராணுவம் ஈடுபட்டுள்ளது. இந்த சந்திப்பிற்கு பிறகு பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தான் தளபதி அசீம் முனீரை வரவேற்பதில் தாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் மேம்படுத்துவதில் ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஈரான் உறவை மீண்டும் சீரமைப்பதற்கான இந்த ராஜதந்திர முயற்சிகளுக்கு பாகிஸ்தான் தலைமை தாங்குவது சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பரிமாறப்பட்ட ரகசிய செய்திகள் குறித்து அசீம் முனீர் மற்றும் ஈரானிய அதிகாரிகள் தற்போது தீவிரமாக விவாதித்து வருகின்றனர். இந்த தூது பயணம் வெற்றிகரமாக அமைந்தால் அடுத்த சில தினங்களில் இஸ்லாமாபாத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே அதிகாரப்பூர்வமான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மத்திய கிழக்கு போரின் போக்கையே மாற்றியமைக்கும் ஒரு திருப்பு முனையாக அமையும் என அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். அமெரிக்கா எதற்காக இந்த போரை ஆரம்பித்தது? ஈரானின் எண்ணெய் வளங்களை அபகரிப்பது, நடான்ஸ் போன்ற அணு மையங்களை அழித்து யுரேனியத்தை கைப்பற்றுவது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஈரானில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது, இதுதான் ட்ரம்பின் திட்டமாக இருந்தது. ஆனால் இவ்வளவு பேராசையுடன் வந்த அமெரிக்காவுக்கு கிடைத்தது என்னவோ பலத்த அடிதான். உலகின் சக்தி வாய்ந்த கடற்படை மற்றும் வான்படை இருந்தும் ஈரானின் தந்திரங்களை அமெரிக்காவால் முறியடிக்க முடியவில்லை. ஈரானின் உறுதியான எதிர்ப்பு அமெரிக்காவை திக்குமுக்காட செய்துள்ளது. இந்த போரின் போக்கையே மாற்றியது ஹோர்மூஸ் நீரிணைதான். ஈரான் மிக தந்திரமாக இந்த நீரிணையை மூடியது. ஆனால் யாருக்கு தெரியுமா? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மட்டும். சீனாவுக்கு இது எப்போதும் திறந்தே இருந்தது. உலகின் மிகப்பெரிய கடற்படையை கொண்ட அமெரிக்காவால் கூட இந்த தடையை உடைக்க முடியவில்லை. அமெரிக்க கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட போது சீன கப்பல்கள் ஈரானின் துணையுடன் சுதந்திரமாக பயணித்தன. இறுதியில் சீன வெளியுறவு அமைச்சருடன் ட்ரம்ப் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் ஹோர்மூஸ் மீதான தடைகள் நீக்கப்பட்டன. இது அமெரிக்காவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வி. இப்போது தொடங்கவிருப்பது அமைதிக்கான பேச்சுவார்த்தை அல்ல, மாறாக போரில் இழந்த கௌரவத்தை காப்பாற்றிக் கொண்டு வெளியேறுவதற்கான வழி. இதில் பாகிஸ்தான் முழு ஆதரவை வழங்குகிறது. ஆனால் பாகிஸ்தானின் இந்த முயற்சிக்கு பின்னால் சீனாவின் அழுத்தம் இருப்பதாக கூறப்படுகிறது. வெளிப்படையாக பார்த்தால் இந்த போரில் ஈரான் வெற்றி பெற்றுவிட்டது. மறைமுகமாக சீனா தனது உலகளாவிய ஆதிக்கத்தை நிலைநாட்டிவிட்டது. அமெரிக்கா இப்போது தனது தோல்வியை சரி செய்ய போராடிக் கொண்டிருக்கிறது. ட்ரம்பின் இந்த தோல்வி உலக அரசியலில் அமெரிக்காவின் செல்வாக்கை சரிக்குமா? ஈரான் சீனா கூட்டணி ஆசியாவின் புதிய சக்தியாக மாறுமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள்.